ஓம் முருகா. ஓம் முருகக் கடவுளே சரணம். நான் வணங்குகின்ற முறையில் கடவுளை வணங்குவது நல்லதெனச் சொல்லுகின்றேன். நீர் இதனை ஏற்பீரா என முத்தையா முனிவர் என்னிடம் கேட்டார். நான் பேசாமல் நின்றேன். அவர் தொடர்ந்தார். மனிதர்கள் சக்தி என ஒன்று உள்ளதை அறிந்துள்ளார்கள். அதனை பெறும் பல வழிகளையும் பல முறைகளையும் அறிந்திருக்கிறார்கள். அதனை பெற அதிகமாக பெற இலகுவாக பெற தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நெருப்பை பயன்படுத்தியும் சக்தியை பெறுகிறார்கள். தண்ணீரை பயன்படுத்தியும் சக்தியை பெறுகிறார்கள். காற்றை பயன்படுத்தியும் சக்தியை பெறுகிறார்கள். லாம்பனையை பயன்படுத்தியும் சக்தியை பெறுகிறார்கள். ஏன் வேண்டாம், சூரியனை பயன்படுத்தியும் சக்தியை பெறுகிறார்கள். அதனை பெறுவதற்கு ஒவ்வொரு முறைகளையும் புதிய வழிகளையும் பயன்படுத்துகிறார்கள், தேடுகிறார்கள். ஏன் அணுவையே பிளக்கிறார்கள். நோக்கம் எல்லாம் ஒன்றுதான். மனிதருக்கு சக்தி அவசியம். புது புது வழிகளை அவர்கள் அறிமுகம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். சக்தியை வழங்கும் மூலங்கள் எல்லாவற்றையும் நல்ல வழியிலும் பயன்படுத்தலாம், தீய வழியிலும் பயன்படுத்தலாம். அந்த மூலத்தை பயன்படுத்துவது மனிதனானவன் கடவுளை பயன்படுத்துவது போன்றது. கடவுள் என்னும் மூலப்பொருள் பட்சபாதமற்றது, நியாயமானது. பயன்படுத்துகின்றவர் செயலே மனிதருக்கு நல்லதையோ தீவையதையோ கொடுக்கின்றது. மனிதரால் அதிக சக்தி பெறுவதாக தேடப்படுகின்ற வழிமுறைகள் பிரம்மா விஷ்ணுவின் செயல்முறைகளுக்கு ஒப்பானவை. நானும் இதுபோலவே ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கிறேன். நீர் அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்து வடக்கு நோக்கி மடிகாலிலிருந்து கடவுளுடன் பேசு. கடவுளுடன் கேளு. உனக்கு அவசியமான சக்தியை தர ஆயத்தமாக இருக்கிறார். கேட்டு பெற்றுக்கொள்ளு. உனக்கு வேண்டியதை நீயே கேளு. அதற்கான சக்தியை மட்டும்தான் கடவுள் தருவார். அதனை பயன்படுத்துகின்ற முறை உன்னுடையது. நான் சொல்வதை புரிந்து கொள்வதும் செயல்படுவதும் உன் வேலை. சூரியன் எங்கோ எட்டாத தூரத்தில் இருக்கிறது. உன் கண்களுக்கும் தெரிகின்றது. அது அதன் வேலையை செய்து கொண்டுதான் இருக்கின்றது. அதிலிருந்து மனிதர்கள் அவர்களுடைய தேவைக்கு ஒவ்வொரு முறைகளில் ஒவ்வொரு விதமாக சக்தியை பெறுகிறார்கள் என்பதை நீர் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? இன்னும் புதிய புதிய நவீன முறைகளை அறிமுகம் செய்வதையும் நீர் அறிவீரல்லவா? அதுபோலவே தான் ஒரு நல்ல முறையை உமக்கு நான் காட்டியுள்ளேன். இதனை ஏற்க முடிந்தால் ஏற்றுக்கொள்ளோ, இல்லாவிட்டால் விடு. விஞ்ஞானிகள் மாதிரி உங்களுக்கு நான் விளக்கம் தர மாட்டேன். இது உணர்வுடன் தொடர்புடையது. கடவுள்தான் நல்ல தீர்மானம் எடுக்கும் உணர்வை கொடுக்கிறார். அதனை நான் ஏற்ற காரணத்தால் தான் இந்த கோலம் எடுத்தேன். கோடான கோடி ஆண்டுகளாக மனிதர்கள் பிறந்தார்கள். இப்போது எல்லோரும் இருக்கிறார்களா? சூரியன் இன்னும் இருக்கின்றது, அன்றும் இருக்கிறது. சூரியன் உன் கண்ணுக்கு தெரிவதால் சூரியனிலிருந்து சக்தி கிடைக்கிறது என்பதை ஓரளவுக்கு எனும் உன்னால் ஏற்க முடிகிறதல்வா? இன்னும் மிகவும் அதிகமான தூரத்தில் கடவுள் இருக்கிறார். அவரும் சூரியனை போன்றவரே. சூரியனுக்கு கிட்ட யாரும் நெருங்க முடியாது. ஆனால் நீர் கடவுளுக்கு கிட்ட நெருங்கி செல்லலாம். அதற்கும் வழி உள்ளது. அதுதான் வணக்க வழிமுறை. அவரை நீர் நெருங்கலாம். அவர் விருப்பப்படி நீர் நடந்து கொண்டால் அவர் உன்னை தன்னுடன் சேர்த்து கொள்வார். இந்த வழிமுறை உமக்கு இப்போது புரியாமல் இருக்கலாம். புரிந்த பலரும் உள்ளனர். புத்தர், இயேசு, முகமது நபி மட்டுமல்ல, பல சமூக குறவர்களும் அதனை உணர்ந்துள்ளார்கள். உன்னாலும் உணர முடியாது என்றில்லை. முயன்று பார். சூரியனிலிருந்து அதிக சக்தியை பெற மனிதர்கள் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருப்பது போல நீரும் கடவுளுடன் கலக்கும் வரை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. அதற்கு நீர் பல பிறப்புகளை எடுத்து ஒவ்வொரு பிறப்பிலும் சேர்த்து கொண்ட அறிவென்னும் சக்தி இறுதியாக உன்னை கடவுளுடன் இணைத்து கொள்ள உதவியாக அமையும் என கூறுகிறேன் என்ற பொருள்பட அவர் எனக்கு சுருக்கமாக எடுத்துரைத்தார். அவர் சொன்னவற்றை அப்படியே எழுதி அன்று அவரிடம் கொடுத்து அங்கீகாரம் பெற்றதையும் இன்றும் இதனுடன் சேர்த்துள்ளேன். கடவுள் வணக்கமும் முக்கியத்துவமும் என்ற தலைப்பில் அவர் சொன்னது பின்வருமாறு. சக்தியை பெற உலகம் மாந்தர் பல முறைகளை பின்பற்றுகிறார்கள். விறகு, நிலக்கரி, பெட்ரோல், நெய்கள், டீசல், மின்கலம், மின்சாரம், சூரியக்கலம் என்பவற்றை பயன்படுத்துகிறார்கள். ஆற்றிலிருந்தும் கடலிலிருந்தும் காற்றினாலும் அணுவினாலும் சக்தியை பிறப்பிக்க பல முறைகளை கையாளுகிறார்கள். முஸ்லிம்கள் 5 வேளை தொழுகிறார்கள். முனிவர்கள் வருடக்கணக்காக தவம் இருக்கிறார்கள்.
பயன்படுத்தும் சாதனத்தின் அடிப்படையிலும் பயன்படுத்தும் முறையின் அடிப்படையிலும் பிறக்கும் சக்தியின் அளவும் பயன்படுத்தக்கூடிய கால அளவும் வேறுபடும். எப்படி ஏற்படுத்தப்பட்ட சக்தியும் ஒரே தேவைக்கும் வேறுபட்ட தேவைகளுக்கும் பயன்படுத்த முடியும். ஒரு வாகனத்தை மின்கல கலத்தினாலும் மின்சாரத்தினாலும் டீசலினாலும் பெட்ரோலினாலும் இயக்க முடியும். ஒரு முனிவரும் தான் பிறப்பித்த சக்தியை பயன்படுத்தி ஒரு முன்கலத்தை ஏவ முடியும், அல்லது தான் நினைக்கும் இடத்துக்கெல்லாம் பயணம் செய்து ஒரே நேரத்தில் காட்சியளித்து நிறுவ முடியும். ஆனால் அச்சக்தியை அவ்வாறு விரயமாக்காது உலகிலுள்ள ஏனைய மக்களின் நலனுக்காக பயன்படுத்த முடியும் என அவர் கூறுவது போன்ற உணர்வு எனக்கு ஏற்படுகின்றது. அதிக ஆற்றலை பெற வேண்டுமானால் அதற்கேற்ற சரியான முறையை பின்பற்றுங்கள். முடிந்தவர்கள் மடிகாலில் இருந்து கையேந்தி கடவுளிடம் கோரிக்கை வையுங்கள். உங்களிடம் அன்பு பெருக்கெடுக்கும். பரந்த மனமும் திறந்த செல்வாக்கும் உடல் செழுமையும் தானாக வரும். பொறாமை, குரோத மனப்பான்மை, காமம் என்பன படிப்படியாக குறைந்து நல்ல நித்திரையும் மன உறுதியும் சொல்வன்மையும் உருவாகும். 1000 ஆண்டுகள் உயிருடன் வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை. வாழுங்காலத்தில் சுகமாக நிறைவாக வாழ்ந்தால் 1000 ஆண்டுகள் வாழ்ந்ததற்கு சமனாகும். கடவுள் என கூறிக்கொண்டவர்களோ முனிவர்களோ இந்த நியதியிலிருந்து விலக முடியாது. முனிவர் இப்பொழுதே தனது பணியை தொடர்வதற்கான ஒருவரை தெரிவு செய்து விட்டதாக அன்பர்களிடம் அறிமுகம் செய்கிறார். பிறந்து முதிர்ந்து இறப்பவர்களை கடவுள் என கூற வேண்டாம். அவர்கள் பல வழிகாட்டிகளாகும். கடவுள் இருமணம் புரியலாமா என குழந்தைகள் என்னிடம் கேட்கிறார்கள். நான் திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்ற பின்னர் இப்பொழுது சேவை செய்ய வந்துள்ளேன். எனக்கும் எனது குழந்தைகளுக்கும் எனது மனைவிக்கும் கோவில் கட்டி கடவுளாக்குவது சரியாகுமா? எத்தனை சித்தர்களுக்கு இந்நாட்களிலேயே கோயில்கள் கட்டிவிட்டார்கள். முருகன் கடவுளா? கந்தன் கடவுளா? கடம்பன் கடவுளா? அவர்கள் மனித பிறவிகள். கடவுளை அவமதிக்க முடியுமா? அப்பா வந்தான் என்று கூறாதீர்கள். அம்மா வந்தாள் என்று கூறாதீர்கள். அன்புடன் அப்படியும் கூற முடியும் என கூறாதீர்கள். அவருக்கு ஒரு படத்தை கொடுத்து வரைந்து பத்திரிகைகளிலும் தாள்களிலும் அச்சிட்டு குப்பை கூடைகளிலும் தெருக்களிலும் கால்களிலும் மிதிபட வைக்காதீர்கள். கடவுளை உங்களுக்கு இஷ்டமான வடிவில் மனதில் பிரேமிடுங்கள் என கூறுகிறார். அழுக்கு துடைக்கும் நிலையிலுள்ள பத்திரிகை கட்டிங் பலவற்றை சேகரித்து கடவுளுக்கு அளித்துள்ள நிலைமையை காட்டுகின்றார். எப்பொழுதும் ஒரு கடவுளே இருக்கிறார். அவருக்கு பல பேர் தேவையில்லை. அவரை இனங்காட்டவும் அவரை அழைக்கவும் ஒரே பெயர் போதுமானது. அவரை பல்லினப்படுத்த வேண்டாம். ஒரே பெயரில் அழைத்தால் அவருக்கும் எம்மை இனங்காண இலகுவாகும். கூட்டு வணக்கத்தின் பலனை அடைய ஒரு பெயர் கொண்டு கடவுளை அழையுங்கள். அப்போது அதிக சக்தியை வழங்குவார். அவர் பலர் அல்ல. ஓம் முருக கடவுளே சரணம் என ஒரே பெயரை தொடர்ந்து உச்சரியுங்கள், அழையுங்கள். உருவம் இல்லாதவரை எவ்வாறு பெயர் கொண்டு அழைப்பது என குழந்தை கேட்கலாம். ஒரு பெயரில் அழைப்பதால் மட்டும் கடவுள் வந்து விடுவாரா என குழந்தை கேட்கலாம். இரும்பை காந்தமாக்கி காட்டுங்கள். கடதாசியை காந்தமாக்கி காட்டுங்கள். ஒட்ட வைத்து காட்டுங்கள். கடதாசியை ஒட்ட வைத்து காட்டுங்கள். மனிதனால் ஆக்கப்பட்ட சூரிய கலத்தை காட்டுங்கள். அது தானாக சக்தி பிறப்பிப்பதை காட்டுங்கள். சக்தி எவ்வாறெல்லாம் பிறப்பிக்கப்படுகிறது என காட்டுங்கள். சக்தியின் பல்வேறு பயன்பாடுகளை காட்டுங்கள். மனித சக்தியினாலும் மனித வாய் சொற்களினாலும் அளவு கடந்த சக்தி பிறப்பிக்கப்பட முடியும். சித்தர்களும் மனோதத்துவ நிபுணர்களும் சித்துக்களினாலும் மெஸ்மரிசத்தினாலும் தாம் பெற்ற சக்தியை இழக்கிறார்கள். சக்தியை பயன்படுத்தும் போது அது இழக்கப்படும். கடவுளை உரிய முறைப்படி வணங்குங்கள். மனம் தூய்மையடையும். பரந்த மனம் ஏற்படும். சக்தி ஏற்படும். நீர் மின்சாரத்தினால் பலருக்கு ஒளி கொடுப்பது போல உம்முடன் நிறைந்துவிடும் சக்தியை உமக்கும் உமது மனைவி மக்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் வழங்கி உலகில் ஏனையோருக்கும் உதவும் மனநிலையையும் ஆற்றலும் ஏற்படும். நல்ல மனத்தையும் சக்தியையும் முருகக் கடவுளிடம் கேட்டுப் பெறுங்கள். சக அன்பர்களுக்காகவும் கடவுளிடம் கோரிக்கை விடுங்கள். கேட்டு பெற்றுக் கொடுங்கள்.
கூட்டு வணக்கத்தில் ஈடுபடுங்கள். குறித்த ஒருவருக்காக கூட்டு வணக்கத்தை செய்யுங்கள். தனது அன்பர் ஒருவர் மீது முனிவர் மனித பிறவி போல கொண்டிருந்த பாசத்தினால் அவரது பணமுடையை தீர்க்க எவ்வாறு உதவினார் என்று அங்கிருந்த ஏனைய அன்பர்கள் மத்தியில் நிறுவினார். அந்த உதவி பெற்ற அன்பர் அதனை அங்கீகரித்தது மட்டுமல்லாது, இன்றைய எனது உயர்வுக்கு முனிவரது சக்திதான் காரணம் என்பதை கண்ணீர் மல்கி வெளிப்படுத்தினார். பல மைல்களுக்கு அப்பாலிருந்து அவரை தேடி வரும் அந்த அன்பர் அவரை கடவுளாக மதிக்கிறார். ஆனால் முனிவர் கடவுளை மட்டுமே வணங்குங்கள், பெரியவரை மதியுங்கள், மற்றவருக்கு அன்பு செலுத்துங்கள், குழந்தைகளை ஆசீர்வதியுங்கள்